வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல்லிக்காய் தீபம் எந்த கிழமை அன்று ஏற்றணும், எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஏற்றணும், எவ்வளோ நேரம் ஏற்றணும், இதை பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காய் தீபம் ஏற்றினால் என்ன பலன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம இழந்த சந்தோஷங்கள், இழந்த சொத்துக்கள், இழந்த நகைகள் எல்லாமே நம்மளுக்கு திருப்பி கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. இந்த விளக்கானதை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று ஏற்றணும். லக்ஷ்மி தாயார் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி நீங்கள் இந்த விளக்கை ஏற்றலாம். அப்படி ஃபோட்டோ இல்லை, சிலை இருக்குது அப்படின்னா சிலைக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த விளக்கை வெள்ளிக்கிழமை அன்று நல்ல நேரத்தில் நீங்கள் ஏற்றணும். காலையில் ஏற்றினாலும் சரி, இல்லை சாயந்தரம் ஏற்றினாலும் சரி. நீங்கள் 2 நெல்லிக்காய் வாங்கிக்கணும். நீங்கள் வாங்க போகிற நெல்லிக்காய் எந்த விதமான ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. புள்ளி புள்ளியாக இருக்கும் சில நெல்லிக்காயில், சில நெல்லிக்காய் கட்டாக இருக்கும், சில நெல்லிக்காய் ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க நெல்லிக்காய் 2 வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதோட அடிப்பாகத்தை நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த நெல்லிக்காய் நிற்கும். அப்படி இல்லைன்னா அந்த நெல்லிக்காய் நிற்காது. நீங்கள் வைக்கும்போது அது நிற்காது. அதனால் லைட்டாக கட் பண்ணிவிட்டு மேல் பாகத்தில் நான் இங்கே காமிச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் நெய் தான் நீங்கள் ஊற்றி ஏற்றினா மிக சிறப்பு. நீங்கள் அப்படி நெய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்படி நீங்கள் திரி போடணும் அப்படின்னா, திரியை மஞ்சள் பன்னீர் மஞ்சள் ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு சிறிதளவு மஞ்சள் ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதில் பன்னீரை லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு அப்படி பன்னீர் இல்லைன்னா நீங்கள் தண்ணி, சுத்தமான நீரை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றி கலந்து அதில் இந்த திரியை போட்டுருங்க. இந்த திரியை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை உலர்த்தி இதை நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அது உலர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? ஈரத்தோடு நீங்கள் போட முடியாது. அதனால் கொஞ்சம் உலரணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த நெல்லிக்காயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி நீங்கள் இந்த கொடுத்துருக்க, நான் சொன்னல நீங்கள் பண்ணி வச்சுருக்க அந்த திரியை போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நெல்லிக்காய்க்கு பொட்டு வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வைக்கணும், இல்லை சந்தனம் குங்குமம் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நெல்லிக்காய் நீங்கள் சாஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த நெல்லிக்காயை ஒரு மண் அகல் விளக்கு நான் இங்கே காமிச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி ஒரு மண் அகல் விளக்கு வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த நெல்லிக்காயை வைக்கலாம். வச்சுட்டு 2 நெல்லிக்காய் தான் நீங்கள் வாங்கணும். ஒரு நெல்லிக்காயில் வச்சு விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. 2 நெல்லிக்காய் தான் நீங்கள் வாங்கணும். நல்லா பெரிய பெரிய நெல்லிக்காயாக இருந்தால் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நேரம் அந்த விளக்கு, அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது அந்த விளக்குன்றது எரியணும் இல்லையா? சின்னதாக இருந்தால் அவ்வளோ நேரம் அந்த விளக்குன்றது, அந்த தீபம் எரியாது இல்லையா? அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்க நெல்லிக்காயை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நான் காமிச்சிருக்கேன்ல இங்கே, நான் நல்லா எப்படி நான் பண்ணணும் அப்படின்றது நான் நல்லா உங்களுக்கு இந்த படத்தில் காமிச்சிருக்கேன். மண் அகல் விளக்குலேயும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் எப்போவுமே நீங்கள் வைப்பீங்கள்ல, அந்த மாதிரி வச்சுக்கணும். மண் அகல் விளக்கில் எரியிற பகுதியில் மட்டும் நீங்கள் மஞ்சள் குங்குமத்தை வைக்க வேணாம். ஏன்னா விளக்கு ஏற்றும் போது நீங்கள் அந்த அந்த இதோடு சேர்ந்த திரியோடு சேர்ந்த தீபத்தோடு சேர்ந்த அந்த விஷயமானதும் எரிஞ்சு போகும் இல்லையா? அதனால அந்த இடத்த எப்போவுமே நீங்கள் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் இதில் அகல் விளக்கு, மண் அகல் விளக்கில் நீங்கள் விளக்கேற்ற போகிறதில்ல. இந்த தீபம் நீங்கள் நெல்லிக்காயில் தான் ஏற்ற போகிறீங்க. 2 நெல்லிக்காயை வாங்கி அதை நல்லா கழுவி அதை நல்லா தொடச்சி, இல்லை காய வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அது ஒரு 2 நிமிஷத்தில் அது இதுவாகிடும், காஞ்சிரும். அதுக்கப்புறமா அதை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சாமிக்கிட்ட
ரெடியாக வச்சுருங்க. வச்சுட்டு நல்ல நேரம் வந்து பாருங்கள். காலையில் ஏற்ற போகிறீங்கன்னா காலையில் என்ன நல்ல நேரம் இருக்கோ அந்த நேரத்தை பாருங்கள். அப்படி சாயந்தரம் ஏற்ற போகிறீங்கன்னா சாயந்தரம் என்ன நல்ல நேரம் இருக்கோ அதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து சுக்கிர ஹோரை அப்படின்னு சொல்லப்படுற அந்த நேரம் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 to 9 வந்து சுக்கிர நேரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நேரத்துலையும் வந்து நீங்கள் இந்த விளக்கானதை ஏற்றலாம். அப்படி முடியாதவங்க வந்து இந்த நல்ல நேரத்தை பார்த்து நீங்கள் வந்து ஏற்ற ஆரம்பிச்சுக்கலாம். நெய்யை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த விளக்கு ஏற்றணும். இந்த விளக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது உங்கள் வீட்டில் வந்து எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் லக்ஷ்மி தேவியோட பாடல்கள் மந்திரங்களை வந்து பாராயணம் செய்ய வேண்டும். உங்களோட கோரிக்கைகளை வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு லக்ஷ்மி தேவியவே வந்து மனசார நினச்சி அவங்களோட பாடல்களை வந்து பாராயணம் செஞ்சு நீங்கள் வந்து வேண்டலாம். நெய்வேத்தியம் என்பது வந்து நம்ம எப்பவுமே சாமி கும்பிடும்போது நம்ம நைவேத்தியம் வச்சு தானே நம்ம கும்பிடுவோம். நம்ம வந்து ஸ்பெஷலாக சாமிக்கு வந்து ஏதாவது நெய்வேத்தியம் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் வந்து நினைப்பீங்களே இந்த மாதிரி நம்ம சுவையாக சாமிக்கு வந்து செஞ்சு நம்ம வந்து நைவேத்தியமாக வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களே, அந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் எதுவுமே செய்ய முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா வெறும் பால் மட்டுமே வந்து நீங்கள் வந்து நைவேத்தியம் வைக்கலாம். நீங்கள் வந்து பால் காசும்போது புதுசாக ஒரு பாத்திரத்தை எடுத்து கழுவி அதில் வந்து புதுசாக ஒரு பால் பாக்கெட் இருக்கும்ல அதை ஊற்றி நீங்கள் வந்து காய்ச்சி சாமிக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து புதுசாக இருக்க ஒரு பாலை வந்து நீங்கள் வந்து சாமிக்குன்னு தனியாக நீங்கள் வந்து பண்ணணும். ஏற்கனவே ஆல்ரெடி இருந்து டீ போட்டு பால்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் வைக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பானதாக இருக்காது. இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.